பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அந்த நாமங்களிலிருந்து ஒரு நாமத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். யாவே ஜூரி என்கின்றதான நாமம். யாவே ஜூரி. உபாகமம் 32வது அதிகாரம் 3-4வது வசனம். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இங்க மோசே தன்னுடைய கடைசி காலகட்டத்துல அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுகிறேன் அப்படின்னா, நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் அப்படின்னா, நீங்கள் அவருக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் போது நீங்க எல்லாரும் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஓஷியானா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, உயர்ந்திருப்பீராக, பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு கர்த்தருக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் அப்படின்னு மோசே சொல்லிட்டு, நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்றேன், நீங்க கர்த்தரை பிரசித்த பண்ணுங்கள் அப்படின்றது மகத்துவத்தை, அவருக்கு மகத்துவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன நாமத்தை சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் என் கன்மலையானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என் கன்மலை, யாவே ஜூரி, கர்த்தர் என் கன்மலை. அப்படின்னா நான் இப்போ கர்த்தர் என் கன்மலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க சொல்ல போறீங்க, பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லி. நானும் உங்களோடு கூட சேர்ந்து சொல்ல போறேன், யாவே ஜூரி, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்ப அல்லேலூயா அப்படின்னு சொல்ல போறீங்க, யாவே ஜூரி, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க, யாவே ஜூரி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்ல போறீங்க, யாவே ஜூரி, மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக. இப்போ உயர்ந்திருப்பீராகன்னு சொல்ல போறீங்க, யாவே ஜூரி, உயர்ந்திருப்பீராக உயர்ந்திருப்பீராக உயர்ந்திருப்பீராக. ஓஷியானா என்று சொல்ல போறீங்க, யாவே ஜூரி, ஓஷியானா ஓஷியானா ஓஷியானா. வாவ், சூப்பர். இது ஒரு ஆராதனை முறைமை. இப்படி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவருக்கு மகத்துவத்தை செலுத்தலாம். இப்போ மோசே சொல்றாரு, தன்னுடைய கடைசி காலத்துல, நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்றேன், நீங்க அவருக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் அப்படின்னு கர்த்தர் என் கன்மலை அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய கடைசி காலகட்டத்துல அவரு கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்றார், அவரும் கர்த்தருடைய நாமத்தை சொல்றார். தாவீது பல கர்த்தருடைய நாமத்தை யூஸ் பண்றார். ஆராதனை அப்படின்னு சொன்ன தாவீது தான். தாவீது பல கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தினாலும் தன்னுடைய கடைசி காலகட்டத்துல அவர் என்ன நாமத்தை பயன்படுத்துகிறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சங்கீதம் 18வது சங்கீதம் 2வது வசனத்துல, கர்த்தர் என் கன்மலை, யாவே ஜூரி, என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறார். தன்னுடைய கடைசி காலகட்டத்துல தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் கன்மலை. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கதான் இது நான் சொல்லுகிற இந்த கருத்து அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்கின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அதாவது கடைசியாக தன்னுடைய வாழ்க்கை முடிவதற்கு முன்பாக
எல்லாம் பீஸ்ஃபுல்லா ஆன பிறகு அவர் கர்த்தரை குறித்து பாடுகிறார். அப்பொழுது அவர் பயன்படுத்துகிற கர்த்தருடைய நாமம் என்ன? 2வது வசனம் ரொம்ப அற்புதமா சொல்லுது, கர்த்தர் என் கண்மலை. ஹல்லேலூயா. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கண்மலை, யாவே ஜூரி. அப்போ தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில அண்ட் மோசேயும் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில கர்த்தருடைய நாமத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யாவே ஜூரி. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? யாவே ஜூரி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, யாவே ஜூரி. கர்த்தரின் கண்மலை, கர்த்தரின் கண்மலை. ஓகே, இந்த யாவே ஜூரி அப்படிங்கிற இந்த வார்த்தை நம்முடைய வேதாகமத்துல பாத்தீங்க அப்படின்னா 59 முறை இந்த யாவே ஜூரி அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. இதுல சங்கீதத்துல மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 20 முறை இந்த யாவே ஜூரி அப்படிங்கிற இந்த கர்த்தருடைய நாமம் வருகிறது. ஓகே, உபாகமம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். 32வது அதிகாரம் 3வது 4வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த யாவே ஜூரி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. யாவே ஜூரி எப்படிப்பட்டவர்? நம்ம இந்த 32வது உபாகமம் 32வது அதிகாரம் 3வது 4வது வசனம், கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள், அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அப்படின்னா இந்த யாவே ஜூரி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1 அவர் உத்தமமானவர். நம்பர் 2 அவர் நியாயமானவர். 3வது அவர் சத்தியமானவர். அண்ட் 4வது அவர் நேர்மையானவர். அண்ட் 5வது அவர் செம்மையானவர். வாவ், எவ்வளவு அற்புதமான அர்த்தம் பாருங்க. யாவே ஜூரி எப்படிப்பட்டவர்? இதுல அந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன், செம்மையானவர். செம்மையானவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் முழுமையானவர், அவர் போதுமானவர், அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை, வேறு எதுவும் இல்லை, அவர் ஒருவர் இருந்தால் போதுமானது. எல்லா விஷயத்திலையும், எல்லா காரியத்திலையும், எல்லா இடத்துலையும், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். யாவே ஜூரி அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, செம்மையானவர். ஹல்லேலூயா. முழுமையானவர், போதுமானவர். அற்புதமான ஒரு வார்த்தை, செம்மையானவர். இன்னொரு கேள்வியின் அடிப்படையிலையும் இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். யாவே ஜூரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம பார்த்தது யாவே ஜூரி அவர் எப்படிப்பட்டவர். இப்ப நம்ம பார்க்க போறது யாவே ஜூரி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் 1 அது பாதுகாப்பானவர் அப்படின்னு அர்த்தம். பாதுகாப்பான இடம் அப்படின்னு அர்த்தம். நிரந்தரமான இடம் அப்படின்னு அர்த்தம். 3வது நம்பிக்கையான ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். 4வது உறுதியான இடம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நான் பாதுகாப்பான இடம், நிரந்தரமான இடம், நம்பிக்கையான இடம், உறுதியான இடம். நான் இதுல இருந்தையும் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன், நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கையானவர். என்ன அப்படின்னா, எதற்காக எப்போ அவரை தேடி நாம் வருகிறோமோ நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாம ஏமாற்றம் அடைய போவதில்லை.
ஏமாற போவது இல்லை. ஏன்னா அவர் நம்பிக்கையானவர், நம்பிக்கைக்குரியவர். ஸ்தோத்திரம். அவர் என்ன எதிர்பார்த்து வருகிறோமோ அதை அவர் செய்கிறவராக இருக்கிறார், அதை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு பக்கம் அவர் முழுமையானவர், செம்மையானவர். இன்னொரு பக்கம் அவர் நம்பிக்கையானவர். இங்க இன்னொரு காரியத்தையும் நம்ம சொல்லலாம். நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போது, அவர்கிட்ட நம்ம எவ்வளவு கொட்டினாலும், நம்ம காரியம் நம்ம வாழ்க்கையில நடந்த என்னத்தை கொட்டினாலும் அவர்கிட்ட இருந்து வேற யாருக்கிட்டையும் போகாது, வேற எங்கேயும் போகாது. ஆனா ஒரு மனுஷங்கிட்ட நம்ம நம்பி என்னத்தையாவது சொல்வோம் அப்படின்னா, நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, எத்தனை நபர்களுக்கு அதை பற்றி சொல்ல முடியுமோ அவ்வளவு பேருக்கும் அவர்கள் சொல்லி விடுவார்கள். ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய யாவே சூரி கண்மலையானவர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, அவர் நம்பிக்கையானவர், நம்பிக்கையானவர், முழுமையானவர், நம்பிக்கையானவர். அது மாத்திரம் இல்ல, இந்த யாவே சூரி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அந்த ஜூரி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா 4 எபிரேய எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகிறது. சாடி, வாவ், ரேஷ், யோடு அப்படிங்கிற இந்த 4 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சாடி அப்படின்னு சொன்னா பயணம் அப்படின்னு அர்த்தம். வாவ் அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். ரேஷ் அப்படின்னு சொன்னா பரலோக இளவரசர், மனிதன் அப்படின்னு அர்த்தம். யோடு அப்படின்னு சொன்னா புயபலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்படின்னா ஜூரி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனித வாழ்க்கையின் பாதுகாப்பானவர், மனித வாழ்க்கையின் பாதுகாப்பானவர். யாவே அப்படின்னா யெகோவா. அந்த யெகோவா யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப யாவே ஜூரி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனித வாழ்வின் பலத்த பாதுகாப்பானவர், பலத்த கோட்டையானவர், பலத்த துருகமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 வார்த்தையை மாத்திரம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யாவே சூரி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் செம்மையானவர், முழுமையானவர், போதுமானவர். And then 2வது அவர் நம்பிக்கைக்குரியவர். And 3வது மனித வாழ்வின் பலத்த பாதுகாப்பானவர். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான அர்த்தங்கள் பாருங்க. சேர்ந்து சொல்லாங்களா? யாவே சூரி சொல்லுங்க. யாவே சூரி. ஹல்லேலூயா. யாவே சூரி, யாவே சூரி. சரி, இப்ப இந்த யாவே சூரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்தோம். யாவே சூரி எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் யாவே சூரி நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக வெளிப்படுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்குள்ள வேத பகுதி. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மணல் மேல் கட்டினவன், கண்மலையின் மேல் கட்டினவன். மணல் மேல் கட்டினவனுடைய வீடு பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அது இல்லாமல் போனது. ஆனால் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு காற்று அடித்தது, அசைக்கப்படுவதில்லை. தோத்திரம். பெருவெள்ளம் வந்தது, அசைக்கப்படவில்லை. எது அதன் மேல மோதினாலும், எது அதன் மேல் அடித்தாலும் அந்த வீடு அசைக்கப்படவில்லை. அந்த வீடு நிலைத்து நின்றது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்மலையின் மேல்
நம்ம வாழ்க்கை கட்டப்படும் என்றால், கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் கட்டப்படும் என்றால், ஹல்லேலூயா, என்ன வந்தாலும், என்ன மோதினாலும், என்ன நடந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் விழுந்து போவதில்லை, தலை குனிந்து போவதில்லை. ஆண்டவர் தலை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. நம்மை நிற்க வைப்பார், நம்மை ஸ்திரப்பட வைப்பார், நம்மை வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லாமா? யாவே சூரி சொல்லாமா? யாவே சூரி சொல்லாங்களா? யாவே சூரி. அவர் முழுமையானவர், நம்பிக்கையானவர், என்னுடைய வாழ்க்கையின் பலத்த பாதுகாப்பானவர். ஹல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையில எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னா, என்னை தலை நிமிர செய்வாரா. உங்க வாழ்க்கையில அவர் எப்படி வெளிப்படுவார் அப்படின்னா, உங்களை தலை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. கண்மலையின் மேல் வாழ்க்கை கட்டப்படும் என்றால், கண்மலையோடு கூட நம்ம வாழ்க்கை இணைக்கப்படும் என்றால், எந்த ஒன்றும் நம்மை அணுகாது, உங்களை அணுகாது. தாவீது வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். மோசே வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். எந்த ஒன்றும் அவர்களை அசைக்கவில்லை. எந்த ஒன்றும் அவர்களை தோல்வி அடைய செய்யவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் கண்மலையாக இருப்பார் என்றார். யாவே சூரி கண்மலையாக நம்ம வாழ்க்கையில இருப்பார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையிலையும் எதுவும் உங்களை அணுகாது, உங்களை தோல்வடைய செய்யாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் முழுமையானவர், செம்மையானவர், நம்பிக்கைக்குரியவர், என் வாழ்க்கையின் பலத்த பாதுகாப்பானவர். அது மாத்திரமில்லை, என்னை தலை நிமிர செய்கிறவர். ஹல்லேலூயா. சொல்லாமா? யாவே சூரி சொல்லாங்களா? யாவே சூரி சொல்லாங்களா? யாவே சூரி